வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் சென்னையை அடுத்த மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு சாத்தங்காடு காவல் நிலையத்தில் பணியில் இருந்தபோது வழக்கு விசாரணைக்காக காவல் நிலையம் வந்த சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த சரித்திர பதிவு ரவுடியான அப்பு என்கிற சிவராமனுடன் பெண் காவலருக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. அதுவே நாளடைவில் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகமாகி ஒருவரை ஒருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரவுடியான அப்பு என்கிற சிவராமன் தானும் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன்தான், தனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருப்பதாகவும் தன்னுடைய மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவரை முறையாக விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் செய்து கொள்வதாக கூறி உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் தான் ஒரு பெண் காவலர், ஆனால் அப்பு என்கிற சிவராமன் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவர் வழக்கு விசாரணைக்காகத்தான் காவல் நிலையம் வந்து செல்கிறார். அவரிடம் நெருங்கி பழகுவதே தவறு. சரி, காதலுக்கு கண்ணில்லை என்று கூறினாலும் கூட அவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். அவருக்கு மனைவி இருக்கிறார் என்பதையெல்லாம் மறந்து அவரது வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்திருக்கிறார் அந்த பெண் காவலர். காக்கா பிரியாணி சாப்பிட்டால் காக்கா குரல் வராம உன்னிகிருஷ்ணன் குரலா வரும் என்பதைப் போல சரித்திர பதிவேடு குற்றவாளி தனது வேலையை போட்டு காட்ட ஆரம்பித்துள்ளார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டதாக கூறிய ரவுடி சிவராமன் பெண் காவலரிடமிருந்து சிறுக சிறுக தங்க நகைகள், பணம், கார், பைக் ஆகியவற்றை வாங்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு ரவுடி தனக்கு கணவராக வரப்போகிறாரே என்ற ஆசை கனவில் ரெக்கை கட்டி பறந்த பெண் காவலர் 97 சவரன் தங்கம், வைர நகை, பணம், கார், பைக்கையெல்லாம் வாங்கி கொடுத்து ஆடம்பரத்தால் குளிப்பாட்டியதாக கூறப்படுகிறது. நாட்கள் மாதங்கள் ஆன நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பெண் காவலர் வற்புறுத்தி வந்த நேரத்தில் ரவுடியான சிவராமன் ஏமாற்றியதை மிக மிக தாமதமாக தெரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சக போலீசார்களிடம் பெண் காவலர் புகார் தெரிவிக்க, எவ்வளோ பேரு இருக்காங்க, உனக்கு லவ் பண்றதுக்கு ஒரு சரித்திர பதிவேடு ரவுடி தான் கிடைச்சானா? போலீஸ் பணியில் இருந்துகிட்டு அவனுக்கு என்னெல்லாம் சலுகைகளை செஞ்ச? இவ்வளவு பணம், நகைகளை ஏமாந்திருக்கியே, அதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்துச்சு என எதிர்கேள்வி கேட்க, பெண் காவலர் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ராயபுரம் காவல்துறையினர் அப்பு என்கிற சிவராமன், அவரது மனைவி, தாய் ஆகியோர் மீது மிரட்டல், நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு பெண் காவலர் தனது பணியில் இருக்கும்போது ஒரு ரவுடியுடன், அதுவும் திருமணமானது தெரிந்தும் பழகியது யார் குற்றம்? இதற்கு ரவுடியை மட்டும் தண்டிக்காமல் ரவுடியின் மனைவி, தாய் உட்பட பலரையும் சேர்த்து வழக்கு பதிந்து செய்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்